ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்சக்கீரை சட்னிங்க. அதோட சாதமும் செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மண்மனம் மாறாமல் நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃபில் இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாய். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக பொரிஞ்சு வரும், வெடிச்சு வருங்க, நல்லா ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசாலா வறுபட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்துட்ருக்கு, வெடிச்சு வருது பாருங்கள். இது இந்த அளவுக்கு கரெக்டாக வரணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிட்டு வந்துட்டோம். புளிச்சக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இது இருக்கட்டும். இப்போது நம்ம மண்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் நார்மல் கடாய் இருந்தாலும் அதுலேயே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. இப்போ 2 மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேங்க. காய்ந்த மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இப்போ இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டுங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடலாங்க. இந்த பூண்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இந்த டைமில் நம்ம 5 பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு ஒரு இது மாதிரி சாப் பண்ண மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இதுக்கு தேவையான காரம் கொடுக்குங்க பச்சை மிளகாய் சேர்க்குறது. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ இது இந்த பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இந்த கீரைக்கு. இது கரண்டி விட்டு அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பார்க்க அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். கீரை பொறுத்த வரைக்கும் அது வேக வேக சுருங்கி கீழே போயிடும். நான் இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் இப்படி மாற்றி மாற்றி வச்சு கிண்டிக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு கீரை டக்குன்னு வதங்கி கீழே போகும். நீங்கள் இது நார்மல் கடாயில் செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். மண் பாத்திரம் பொதுவாகவே ஹீட் ஏறக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது அதனால் இது கொஞ்சம் சூடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் இப்போ வதங்கி வந்ததுக்கு பாருங்கள் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம அடி பிடிக்கும், கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கிண்டிட்டேன் பாருங்கள். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வேகறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க.
அப்போ இந்த கீரை தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம இது எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். அதனால நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம், அடி பிடிக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. இதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் இந்த கீரை நல்லா குக் ஆகும். வேக 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 அந்த கீரையோட அந்த இது பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது வந்து 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நான் அந்த ஸ்டெப்பு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இதை நம்ம வந்து தனியாக எடுத்து, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு, இப்போ நான் அந்த மண் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கடுகு போட்டுக்கிறேன், உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ வந்து பூண்டு பல்லுங்க, இதில் ஒரு 10 பல்லு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மிளகாங்க, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் எண்ணெயிலே. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டோன்னே ஒரு பேரட்டுனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கக்கூடாது, அரைதான் இருக்கணும். நம்ம சாப்பாடு சாப்பிடையில கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கொதிச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து புளிச்சக்கீரை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், நம்ம வந்து மண் சட்டியில் போட்டுக்கலாங்க. இதில் நம்ம சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இதை நல்லா பரட்டி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வெங்காயம் போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா வெங்காயம் வந்து பச்சையாக இருந்தால் தான் இந்த புளிச்சக்கீரைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சாதத்தை கொட்டிடலாம். சாதம் வந்து குழையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். குழஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்புங்க போட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா கிளறிக்கிங்க. புளிச்சக்கீரை இந்த மாதிரி தான் இருக்குங்க. நான் மண்சட்டியில் பண்ணனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மல் கடாய் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா குக் ஆகிருக்கும். இதுவே குக் ஆகிருக்கு. இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி